Good evening, everybody. Welcome to Tira IAS Academy. We provide low-cost coaching for Group 1, Group 2 and Group 4 prelims. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ கீழே bottom of the file you have a WhatsApp number. You can just text them and you will get an offer to study in our coaching center. Okay, so we have got a new initiative on uploading daily current affairs on our YouTube channel. Okay, please do support us. நாங்கள் தினமும் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள்லாம் ஒரு தொகுப்பாக எடுத்து எங்களுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ we are going into the session of current affairs. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஃபார் எல்டர்லி இண்டெக்ஸ். ஓகேங்களா? தமிழில் முதியோர் வாழ்க்கை தரத்திற்கான குறியீடு. முதியோர் வாழ்க்கை தரத்திற்கான குறியீடு. ஓகேவா? ஸோ இந்த குறியீடு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதியோரோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது இந்தியாவில், ஸோ அவங்களுடைய மக்கள் தொகை எப்படி இருக்குது, பாஸ்ட்டில் எப்படி இருந்துச்சு, ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்குது, ஸோ ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஓவராலாக இந்த இண்டெக்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஃபார் எல்டர்லி இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் டு பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் டு பிரைம் மினிஸ்டர். தமிழில் பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை கவுன்சில் தான் இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஸோ 2001 7.5% இருந்த முதியோர் மக்கள் தொகை 2026 12.5% உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2050 19.5% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு இந்த இண்டெக்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் டு பிரைம் மினிஸ்டர் என்ன வகையான ஒரு பாடி அப்படின்றத பார்க்க போகிறோம். அது என்ன பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நான் கான்ஸ்டிடியூஷனல் நான் ஸ்டாச்சுட்டரி இண்டிபெண்ட் பாடி. ஓகேங்களா? ஸோ அரசியலமைப்பில் சொல்லப்படலை இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும்னு சொல்லப்படலை. இது ஒரு நான் ஸ்டாச்சுட்டரி பாடி, தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பாக இருக்குது. முழுக்க இதனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்துக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் பொருளாதார ரீதியான அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோட முக்கியமான வேலை. ஓகே, இதோட தமிழ் வெர்ஷன் நம்ம கீழே கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா? இது EACPM என்பது அரசியலமைப்பு அல்லாத சட்டப்பூர்வமற்ற சுயாதீனமான அமைப்பாகும். ஓகேங்களா? இது இந்திய அரசுக்கு பொருளாதார தொடர்புடைய பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குவதற்கு உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஆர்டிக்கிளில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்ணாங்க? ஓகேவா? ஸோ 2015 எல்டர்லி பீப்புளோட பாப்புலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிஷான் சம்பதா யோஜனா. இது ஒரு ஸ்கீம். ஓகேங்களா? இது ஒரு திட்டம். இந்த திட்டம் யாருக்காக போடப்பட்டது, இந்த திட்டத்தை யார் வகுத்து கொடுத்தாங்க அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஏன் நியூஸில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி ஹஸ் ஷேர்டு சம் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் பிரதான் மந்திரி கிஷான் சம்பதா யோஜனா. ஓகேங்களா? அதாவது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, மினிஸ்ட்ரி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிசான் சம்பதா யோஜனாவை பற்றி ஒரு புது நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ 2016 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அக்ரோ மெரைன் ப்ராசஸிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரோ ப்ராசஸிங் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற பேரில் இந்த சம்பதா யோஜனாவை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 கோடி ருபீஸ் 6000 crore ஃபார் த பீரியட் ஆஃப் 2016 to 2020. ஓகேங்களா? அதாவது 2016 2020 வரை இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான மொத்த பண மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 கோடி. ஓகேங்களா? ஸோ இதற்காக தான் இந்த நியூஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 2017 சம்பதா அப்படின்ற இந்த யோஜனாவை ரீநேம் பண்ணுறாங்க, பெயர் மாற்றம் செஞ்சு பிரதான் மந்திரி கிஷான் சம்பதா யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சம்பதான்றது முழுக்க மெரைன் செக்டர், அதாவது மீன்வளத்துறை இருக்குது பார்த்தீங்களா, கடல் வளத்துறை. அந்த கடல் வளத்துறை ரிலேட்டடாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் 2017 என்ன பண்ணுறாங்கன்னா கிசான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கும் கடல் வளத்துறைக்கும் சேர்ந்து தான் இந்த திட்டம் வகுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம், இது ஒரு மத்திய அரசு அதன் கீழே செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம். ஓகேங்களா? ஸோ இதுதான் செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இதோட தமிழ் வெர்ஷன் இருக்குது பாருங்கள், பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனா. ஓகேங்களா?
அதோட கடைசியில் பாருங்கள் 2017ஆம் ஆண்டு அரசாங்கம் சம்பதா திட்டத்தை பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனா என்று மறுபெயரிட்டது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஓரளவுக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகேங்களா, கொஷின் இதுலேருந்து கேட்கலாம், எந்த ஆண்டில் இதை வந்து மாற்றம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். காசிரங்கா நேஷ்னல் பார்க். ஓகேவா, காசிரங்கா நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாமில் இருக்குது. காசிரங்கா தேசிய பூங்கா அசாமில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வனவிலங்கு சரணாலயம். ஓகேவா, ஸோ ஏன் இந்த நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, சேட்டலைட்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வைல்ட் லைஃப் சேஞ்சுரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசிரங்கா நேஷனல் பார்க். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்ற வரக்கூடிய எல்லா விஷயமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இட் வில் பி ஆஸ்க்ட் அட் எனி டைம். ஓகேங்களா, ஸோ எந்த எக்ஸாம்பிள் வச்சாலும் இந்த ஃபர்ஸ்ட்ன்ற கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா, காசிரங்கா நேஷனல் பார்க் நியூஸ் வந்ததுக்கு முக்கியமான காரணம் த ஃபர்ஸ்ட் இன் த கண்ட்ரி டு யூஸ் சேட்டலைட் ஃபோன்ஸ். ஓகேங்களா, சேட்டலைட்ஸ் ஃபோன் மோஸ்ட்டாக யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா என்ஃபோர்சிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனங்களால் மட்டும்தான் இந்த சேட்டலைட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. பட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வைல்ட் லைஃப் சேஞ்சுரி யூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காசிரங்கா நேஷனல் பார்க் தான். ஸோ சேட்டலைட் ஃபோனோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மிருகத்தை வேட்டையாடக்கூடிய இடங்கள், காடு, வனப்பகுதிகள், ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் டைரெக்டாக டவர் இல்லாததுனால சேட்டலைட்டுக்கு போயிட்டு அந்த சிக்னலை திரும்ப சேட்டலைட் ஃபோன்லேருந்து நம்ம பேச முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்குது எந்த நேஷனல் பார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசிரங்கா நேஷனல் பார்க். த சேட்டலைட் ஃபோன்ஸ் வில் கிவ் அன் எட்ஜ் டு அ ஃபாரஸ்ட் பர்சனல் ஓவர் த போச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ டியூரிங் எமர்ஜென்சி லைக் ஃப்ளட்ஸ். ஓகேங்களா, செயற்கைக்கோள் தொலைபேசிகள் வன ஊழியர்களுக்கும் வேட்டையாடுறவர்கள் மற்றும் வெள்ளம் போன்ற அவசர காலங்களில் ஒரு விளிம்பை கொடுக்கும். ஸோ இந்த வேட்டையாடுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்கள பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு உடனடியாக காட்டிலேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு இந்த சேட்டலைட் ஃபோன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, பட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து இந்த சேட்டலைட் ஃபோன் யூஸ் பண்ணல. இந்த மாதிரியான சட்டத்தை வந்து செயல்படுத்தும் நிறுவனங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ நார்மல் ஃபோனை விட இது எந்த அளவுக்கு அட்வான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நெட்வொர்க் சரியாக கிடைக்கலாம், சிக்னல் கிடைக்காது. பட் சேட்டலைட் ஃபோன்ஸ் டைரெக்டாக சேட்டலைட்டுக்கு சிக்னல் அனுப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிக்னலை ரிசீவ் பண்ணி நமக்கு கிளியரான வாய்ஸை கொடுக்கும். ஸோ அதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகதாட்டு ப்ராஜெக்ட். ஸோ இது ரொம்ப ஹாட் டாபிக். திரும்ப பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் இந்த பிரச்சனையை பற்றி பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இதிலிருந்து கொஷின் வரதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா மேகதாட்டு ப்ராஜெக்ட்னா என்ன, ஸோ அது எந்த கவர்மெண்ட்டோடது, தமிழ்நாட்டுக்கும் அதுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏதாச்சும் ஒரு கொஷினாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேகதாட்டு அணைன்றது வேறு ஒன்றும் கிடையாதுப்பா, கர்நாடகாவில் காவிரி குறுக்க கட்டப்பட ஒரு அணை. ஓகேங்களா, ஸோ அது கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க. பட் தமிழ்நாடு வந்து அதுக்கு ஆப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியான நியூஸ் தான் இதை நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, டோட்டலாக அந்த மேகதாட்டு ப்ராஜெக்டோட மொத்த வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,000 கோடி. ஓகேங்களா, ஸோ அந்த மேகதாட்டு அணை கட்டினா கர்நாடகாவுக்கு 400 மெகாவாட்ஸ் பவர் வந்து கிடைக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கன்சென்ட் இல்லாமல் 2017 என்ன பண்ணுறாங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பட் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. ஓகேங்களா, 2018 தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு காவிரி வாட்டர் ட்ரிபியூனல், ஓகேங்களா, அதாவது காவிரி மேலாண்மை வாரியம்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரிபியூனல் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து தடுத்து நிறுத்தத்துக்கான ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, அதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மேகதாட்டு அணை கட்டப்பட்டால் 63%, ஓகேங்களா, 63% காவிரி வைல்ட் லைஃப் சேஞ்சுரி வந்து அந்த நீரில் மூழ்கிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்கிறாங்க. பட் என்ன பண்ணுறாங்க கர்நாடகா கவர்மெண்ட், இல்லை இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கான பெர்மிஷனை பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் கிட்டேருந்து வாங்கிடுறாங்க. அதாவது நீர்வளம் இருக்குது பார்த்தீங்கன்னா நீர்வள பாதுகாப்பு ஆணையத்துக்கிட்டேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து நடத்துவதற்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறாங்க. பட் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த அப்ரூவல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓகேங்களா, MOEFCCக்கு பெர்மிஷன் வாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. Okay, so in 2020 the Kaveri Water Management Authority meeting, Tamil Nadu reiterated the opposition to the project. திரும்ப என்ன பண்ணுறாங்க, கர்நாடகா மேலும் அந்த அணை கட்டத்துக்கு முயற்சி செஞ்சதுனால 2020 தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, திரும்ப வலியுறுத்துறாங்க வேண்டாம் அந்த அணையை கட்ட வேண்டாம், அது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நீர் வரத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஒரே பிடியாக இருக்காங்க, கண்டிப்பாக நாங்கள் அந்த அணையை கட்டியே தான் தீர்வோம்னு சொல்லிட்டு. ஸோ இது இன்னும் நடந்துட்டுருக்கு இந்த கேசஸ். ஸோ இதோட முடிவு என்னன்னு இன்னும் தெரியல நமக்கு. ஓகேங்களா, ஸோ எந்த காரணத்தினால தமிழ்நாடு அதுக்கு ஆப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த காவிரி நதிக்கு கீழே இருக்கும். கர்நாடகா காவிரி நதிக்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு அணை கட்டணும் அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அணை மீது மேலே இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆறின் மீது ஒரு அணை கட்ட வேண்டுமென்றால் கீழே இருக்கக்கூடிய கர்நாடகா அணையின் வேறு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டோட கன்சென்ட்டும் வேணும். பட் வந்து தமிழ்நாட்டுக்கிட்ட அவங்க கன்சென்ட்டே கேட்கல. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா, கர்நாடகா ஹேஸ் நோ ரைட் டு கன்ஸ்ட்ரக்ட் எனி ரெசர்வாயர் ஆன் இன்டர்ஸ்டேட் ரிவர் வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் லோயர் டெரைபின் ஸ்டேட். ஓகேங்களா? அதாவது கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்டோட அனுமதி இல்லாமல் மேலே வந்து எந்த அணையும் கட்டக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு வந்து வலுவாக வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க. த ப்ராஜெக்ட் இஸ் அகெயின்ஸ்ட் த ஃபைனல் ஆர்டர் ஆஃப் காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல். ஓகேங்களா? ஸோ இந்த தீர்ப்பாயம் இருக்குது பார்த்தீங்களா, காவிரி வாட்டர் தீர்ப்பாயம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, இதை நீங்கள் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கர்நாடக கவர்மெண்ட் அதை எதிர்த்து நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்துருச்சுன்னா, இந்த நதி மேலே யாருக்கும் வந்து உரிமை கிடையாது. ஓகேங்களா? No state can claim exclusive ownership or asset rights to deprive the state of water of interstate waters. அதாவது உங்களுடைய ஒரு ஸ்டேட்டில் மட்டுமே அந்த நதி பாயுது அப்படின்னா நீங்கள் என்ன வினர்ச்சம் பண்ணிக்கலாம். பட் ஒரு இன்டர்ஸ்டேட் வாட்டர், ஓகேங்களா, இன்டர்ஸ்டேட் ரிவர் இருக்கிறப்போ ஸோ இன்னொரு ஸ்டேட்டோட கன்சென்ட் இல்லாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அதை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. பட் வந்து இந்த கேஸ் போயிட்டே தான் இருக்குது. வில் சி வாட் வில் கோயிங் டு ஹேப்பன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் மேகதாட்டு திட்டம். அதோட தமிழ் வருஷன் தான் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா? 2018 தமிழகத்திற்கு தண்ணீர் செல்வதை பாதிக்காது என கர்நாடகா வைத்திருந்தாலும் இந்த திட்டத்தை ஏற்றது தமிழ்நாடு உச்சநீதிமன்றத்தை அணுகியது. ஓகேங்களா? 2018 அவங்க சுப்ரீம் கோர்ட் போய் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CWT அண்ட் சுப்ரீம் கோர்ட் காவிரி படுகையில் தற்போதுள்ள சேமிப்பு வசதிகள் தண்ணீரை சேமித்து விநியோகிப்பதற்கு போதுமானதாக இருப்பதை கண்டறிந்துள்ளன. எனவே கர்நாடகத்தை ஏற்க முடியாதது மற்றும் முற்றிலும் நிராகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வாட்டர் ட்ரிபியூனல் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி இருக்கிற டேம்ஸே கர்நாடகாவுக்கு போதிய அளவு தண்ணீரை கொடுக்குது. ஸோ நீங்கள் ஏன் இன்னொரு டேம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வாட்டர் ட்ரிபியூனலும் சொல்லியிருக்காங்க. பட் வந்து கர்நாடகா இந்த முடிவுலேருந்து மாற போகிறதா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக அறிக்கையெல்லாம் விட்டுட்டு வராங்க. ஓகேவா? ஸோ இது 4th கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அண்ட் 5th கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிக்கல் எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கு கீழே வருது. ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 127th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், அதாவது 127வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா வந்து ராஜ்யசபாவில் பாஸ் ஆகிட்டு இப்போது ஜனாதிபதியோட கையெழுத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஸோ அந்த 127வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதற்காக போடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி ரிசர்வேஷன், அதாவது அதர் பேக்வர்ட் காஸ்ட், இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான முன்னுரிமை வழங்குறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் அதை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருக்காங்க. பட் வந்து ஸ்டேட்லேருந்து போன கன்சென்ட்டால் என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட்டுக்கு திரும்ப அந்த பவரை வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 127th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பாஸ்டு பை த பார்லிமெண்ட் எய்ம்ஸ் அட் ரீஸ்டோரிங் த பவர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் த யூனியன் டெரிட்டரிஸ் டு மேக் தேர் ஓன் ஓபிசி லிஸ்ட். அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கான ஓன் ஓபிசி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த அமெண்ட்மெண்ட் பில் என்ன கொடுக்குதுன்னா பவர் கொடுக்குது. யார் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான அரசியலமைப்பு சட்ட திருத்தம். August 9, 2021 லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எக்ஸ்டர்டே என்ன ஆகிடுக்குன்னா ராஜ்யசபாவில் பாஸ் ஆகிட்டு இப்போ பிரசிடென்ட்டோட கன்சென்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கு. ஸோ இது எந்தெந்த ஆர்டிக்கல் கீழே அப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15/4, 15/5, 16/6, அதாவது ப்ரொவைடிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எம்ப்ளாய்மெண்ட் இன் எஜுகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த 16th ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது அந்த இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் சமமான வாய்ப்பு வழங்குறதுக்கான வழி செய்து தான் இந்த 127th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். ஓகேங்களா? ஸோ இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்டர் வீரேந்திர குமார். ஓகேங்களா? அதாவது சமூக நீதி மற்றும் மேம்பாடு அந்த அமைச்சகத்தோட அமைச்சர் வீரேந்திர குமார் தான் இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வி வில் ப்ரொவைட் த PDF காப்பி. ஓகேங்களா? இதோட PDF காப்பி லிங்க்கில் இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ உங்களுடைய ஷேர் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல்.